நேற்றைய நாள்ல சர்வதேச ஊடகங்கள் முதல் இலங்கையினுடைய முக்கியமான ஊடகங்கள் வரை சமூக வலைத்தளங்கள் முழுவதும் நிறைஞ்சிருந்த இந்த செய்தியானது கனடாவில் நிறுவப்பட்ட நினைவு தூவி தொடர்பானது. அதாவது இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூர்ற ஒரு நினைவு தூவியாக, நினைவு சின்னமாக இது கனடாவில் அமைக்கப்பட்டது. இதற்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள், தமிழ் மக்கள் மற்றது பல அமைப்புகள், குறிப்பா அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த எல்லாருடைய ஆதரவோடும் இந்த நிகழ்வு நேற்றைய நாளில் இடம்பெற்றது. இது பரவலான ஒரு பிரதானமான செய்தியாகவும் மக்களுடைய ஈர்க்கப்பட்ட ஒரு பார்க்கப்பட்டது, என்ன நடக்குது, என்ன எதுக்காக நிறுவினாங்க, என்ன விஷயத்துக்காக நிறுவினாங்கன்ற பலதரப்பட்ட தேடல்கள் எல்லாருடைய மத்தியில் இருந்தது. இது எல்லாருடைய கவனத்தை நேற்றைய நாளில் ஈர்த்திருந்தது. இன்றைய நாளில் அரசாங்கத்தின் பக்கமாக இதற்கு கடுமையான எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கனடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்த இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இந்த நாளில் சொல்லியிருக்க விஷயம் சொன்னா, ஆதாரமற்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த நினைவு தூவி கனடாவில் அமைக்கப்பட்டிருப்பது இலங்கையினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற விதமாக இது வேண்டுமென்றே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இறுதி யுத்தத்தின் போது இனப்படுகொலை செய்யப்பட்டது, மக்கள் திட்டமிடப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்றதுக்கான ஆதாரங்கள் இதுவரையில நிரூபிக்கப்படாத பட்சத்துல இப்படியான நினைவு சின்னங்களை நிறுவுவதால இலங்கையினுடைய ஒற்றுமை, இலங்கையில் இருக்கிற சமூகங்களுக்கு இடையிலான குழப்பத்தையும் நன்மதிப்பையும் இல்லாமல் செய்யக்கூடிய வகையில இருக்கு. இதனால இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இது பார்க்கக்கூடியது. எதிர்காலத்துல இது தொடர்பான கவனம் செலுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இலங்கையினுடைய ஒற்றுமை அல்லது இப்ப இருக்கிற தமிழ் சமூகங்கள் அல்லது இலங்கையில் இருக்கிற பல ஒற்றுமைப்பட்ட சமூகங்களுக்கு மத்தியில இது ஒரு வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டை இன்றைய நாள் அவர் முன்வைத்திருந்தார். எனவே இந்த விஷயம் தொடர்பாக கனடா ஆராய வேண்டும். இது தொடர்பான விசாரணைகளும் அல்லது இதுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் கனடா எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான வலியுறுத்தல்களும் கோரிக்கைகளும் அரசாங்க பக்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல அமைப்புகள், பல அரசாங்கத்துக்கு வெளியே இருக்க பல கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் என்று பலருடைய எதிர்ப்புகள் இன்றைய நாள்ல இந்த நினைவு தூவி நிறுவப்பட்டதற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான மாதம், மே மாதம் நினைவேந்தல் நடக்கிற ஒரு மாதம். எனவே பல இடங்கள்ல முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குற நிகழ்வுகள் 3வது 4வது நாளாக நடந்து கொண்டிருக்கு. எனவே இந்த நினைவேந்தலுக்கும் ஏதாவது கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுமோ அப்படின்ற மாதிரி ஒரு 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 சின்ன சந்தேகம் இப்ப நிறைய பேர்ட்ட இருக்கு. காரணம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே கடந்த காலங்களில் இந்த நினைவேந்தல் தொடர்பான பல இறுக்கங்கள், கட்டுப்பாடுகள் இருந்தது. இந்த முறை எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இது வரைக்கும் எதுவுமே இல்லதான். ஆனா இந்த விஷயத்துக்கு பிறகு ஏதாவது கட்டுப்பாடுகளோ அல்லது ஏதாவது நிபந்தனைகளோ இருக்குமா அப்படின்ற மாதிரியும் இப்ப எதிர்பார்க்கப்படுது. கரண்டியல்ல கொத்மலையில இடம்பெற்ற பேருந்து விபத்துல உயிரிழந்தவர் ஒரு எண்ணிக்கை 23. அது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்களை நாங்க பார்த்தோம். இப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு மாற்றீடான பல விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இன்றைய நாள்ல அந்த விபத்து இடம்பெற்று 1 கிலோமீட்டர் தூரத்துல வேன் ஒன்று அது பள்ளத்துல விழுந்து நொறுங்கி இருக்கு. மிக பெரிய அளவான சேதத்தை ஏற்படுத்திருக்கு. 21 பேர் போன இந்த வேன் இன்று 17 பேர் இதுல காயமடைந்திருக்காங்கன்ற மாதிரி செய்திகள்ல நாங்க பார்த்தோம். அதே இடம், அதே பிரதேசம், ஆனா விபத்து அதே இடத்துல இடம்பெற்றிருக்கு. என்னதான் மக்கள் இவ்வளவு உயிர் பலி போனான்னு, என்னதான் விபத்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட சாரதிகளுடைய மிக 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 கவலையினமான விஷயமே இந்த விபத்துக்கு காரணங்கள் அப்படின்றது மிக மிக தெளிவான விஷயமாகவே இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம மக்கள் திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த விபத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதோட பல இடங்கள்ல, மலையத்தினுடைய பல இடங்கள்ல இந்த மாதிரியான விபத்துகள் இடம்பெறதுக்கு சாரதிகளுடைய கவலையினமும் அதிக வேகமும் தான் காரணம் அப்படின்றதும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த விஷயம் ஒன்று நாள்ல பதிவாக இருக்கு. அதோட கரண்டியல்ல பிரதேசத்துல இடம்பெற்ற பேருந்து விபத்தின் பிறகு இரவு நேரங்கள்ல செல்ற வாகனங்கள், அதாவது பேருந்துகள் பரிசோதிக்கப்பட்டிருக்குது கடந்த 2 நாள்ல. அதோட மட்டுமில்லாமல் எத்தனை பேரை வாகனத்துல ஏத்தி போகலாம், எந்தெந்த இடங்களுக்கு போற பேருந்துகள்ல எவ்வளவு பேர் நின்று போகலாம், இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட போகுது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள்ல இனி 6 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட பயணமாக இருக்காது. அது மட்டுப்படுத்தப்பட்டு 2 பேருந்தாக, அதுக்கு மேல இருந்தால் 2 பேருந்தாக மாற்றப்படும் அல்லது 2 சாரதிகள் மாற்றப்படுவாங்க மாதிரியான பல கட்டுப்பாடுகளையும் இறுக்கமான போக்குவரத்து விதிமுறைகளை கொண்டு வர ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட போது மிக விரைவில் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அது கொண்டு வந்தால் மிக மிக நல்லா இருக்கும். நிறைய பேருடைய லைசன்ஸ் பறிக்கப்படணும் அப்படின்றதான் இப்ப இருக்கிற பலருடைய கோரிக்கை. இந்த பேருந்து ஓட்டுநர்கள் குறிப்பா இவங்களுடைய அத்தனை பேருடைய பேருந்து உரிமங்களும் பறிக்கப்படணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்தால் தான் கடுமையான சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டதான் இந்த விபத்துக்களை தடுக்கலாம், மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி இப்ப அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுது.
விபத்துல உயிரிழந்தவங்களுக்கான கொடுப்பனவு அல்லது இழப்பீடாக 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி தன்னுடைய இரங்கல் செய்தியில் அன்றைய நாளை தெரிவித்திருந்தார். அந்த கொடுப்பனவுகள் எல்லாமே அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் நாளை மறுதினம் உரியவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னதான் கொடுப்பனவு வழங்கப்பட்டாலும் அவங்களுக்கான இழப்பீடுகள் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் கூட வருங்காலத்தில் இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு பல இடங்கள்ல இருந்து. நேற்றைய நாள்ல நாம பார்த்த பிரதானமான செய்தி உப்பு நாட்டுல தட்டுப்பாடான்னு கேட்டா நிறைய தட்டுப்பாடு இருக்கு, பெரிய அளவான தட்டுப்பாடு இருக்கு. நேற்றைய நாள்ல 300-400 ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய நாள்ல ஒரு சிங்கள பத்திரிகை வெளியிட்ட செய்தியில கட்டி உப்பு 450 முதல் 500 ரூபாய், தூள் உப்பு 600 ரூபாய் முதல் 650 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பல இடங்கள்ல உப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. 30 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கான அனுமதி கொடுக்கப்பட்டாலும் கூட இன்னும் அது சேரல. இந்த கிழமைக்குள்ள உப்பு இறக்குமதி செய்யப்படாவிட்டால் உப்பின் பாரிய தட்டுப்பாடை பெரிய அளவா மக்கள் மத்தியில பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மாதிரி எச்சரிக்கப்பட்டிருக்கு. சுற்றி வர கடல், ஆனா நம்ம உப்பு இறக்குமதி செய்யறோம். இன்னொரு முக்கியமான செய்தி உப்பு அப்படின் போது ஆனையுறவு உப்பு உற்பத்தி ஊழியர்கள், உற்பத்தி ஆலை ஊழியர்கள் இதனால ஒரு கவலை ஈர்ப்பு போராட்டத்துல இறங்கியிருந்தாங்க. என்னென்ன கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு சரியான யூனிஃபார்ம் கொடுக்கப்படல, சரியான முறையில் அவங்க வழிநடத்தப்படல. இங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்புகள் எல்லாமே வேற மாவட்டங்களுக்கு கொண்டு போய் அங்க பொது செய்யப்பட்டுதான் எல்லா இடங்களுக்கு போகுது. இங்க பொது செய்யக்கூடிய இடங்கள் இருந்தும் வசதிகள் இருந்தும் ஏன் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுது? அதனால போக்குவரத்து செலவு, உப்புக்கான விலை அதிகரிக்குது. அதோடு மட்டுமா இங்க உற்பத்திக்கான திறன் அதிகமா இருக்கும் போது உற்பத்தி செய்யக்கூடிய அளவை குறைச்சி வச்சிருக்காங்க. அதோடு மட்டுமாமல் இங்க இருக்க நிர்வாகம் ஊழியர்களை சரியான முறையில் வழிநடத்தல. அவங்களுக்கான கொடுப்பனமாக இருக்கட்டும், அவங்களுக்கான சலுகைகளாக இருக்கட்டும், அவங்களை வழிநடத்துற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே மிக மந்த கதியிலேயே இருக்கு. இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய நாள்ல அவங்க ஒரு கவலை இன்பு போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த நாட்கள்ல இலங்கையில உப்பே இனி இறக்குமதியும் இல்லை, இந்த ஆனேரோ உப்பு உற்பத்தி நிலையத்திலிருந்தே இலங்கை முழுவதுமே உப்பு வழங்க முடியும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த உப்பு உற்பத்தி ஆலை திறக்கப்பட்டது. ஆனா இதே பெரிய அளவிலான பராமரிப்பு இல்லாம சரியான முறையில் வழிநடத்தல் கூடிய ஒரு முகாமைத்துவம் இல்லாம இருக்கிறது கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாள்ல அந்த உப்பு தட்டுப்பாட்டோட நடந்த ஒரு விஷயமாக இருக்கு. அதோட நாளை நாள்ல அரசாங்கத்தினுடைய வாகனங்கள், குறிப்பா கடந்த நாட்கள் உங்களுக்கே தெரியும், இப்ப அமைச்சுகள்ல இருக்கட்டும், அமைச்சர்கள் எல்லாருமே சாதாரணமான வாகனங்கள் பாய்க்கிறாங்க, லக்ஸரி வாகனங்கள், அது சொகுசு வாகனங்களை பாவிக்கிறது குறைவு, அவங்களுக்கு வழங்கப்படல. ஆனா கடந்த காலங்களில் அரசாங்கத்தால இறக்குமதி செய்யப்பட்ட பாவிக்கப்பட்ட வாகனங்கள் இப்பொழுது ஏலத்தில் விற்பனை செய்யப்படுது அரசாங்கத்தால. அதனுடைய 2ஆம் கட்டம், முதல் கட்டம் முடிஞ்சது, இப்ப 2ஆம் கட்ட வாகன ஏல விற்பனை நாளை நாள் ஜனாதிபதிக்கு பக்கத்துல நடக்க போகுது. எனவே இதுல மிக பெறுமதியான 10 வருஷத்துக்கு உட்பட்ட வாகனங்களாக இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே ஏல விற்பனைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் பெரிய அளவாக பார்க்கப்பட்ட விஷயங்களாக இருக்கு. ஆட்சி சந்திர ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.